17 வயசாகக்கூடிய மதன் தன்னோட மாமாவோட வீட்டுக்கு படிக்கிறதுக்காக போகிறான். அங்கே அவனோட கவனம் தன்னோட படிப்பை தவிர அத்தையான மாதவி மேலே படுது. மாதவிக்கு வயசு 45. அவங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. யாராவது அவங்க கிட்ட உங்களோட வயசு என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க வயசு சொல்லும்போது நம்பவே மாட்டாங்க. அவ்வளவு இளமையாகவும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாகவும் இருப்பாங்க. இந்த மதன் அவங்களை பார்த்து ரொம்பவே காதலிக்கிறான். ஒரு நாள் அவனோட அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மாதவி அவனை ஒரு சின்ன பையனா நினைச்சு அவன் ஏதோ கேலியாக பேசுறான்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. மதன் தன்னோட காதலை அவ்வளவு தீவிரமா சொல்லுவான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஒரு நாள் இந்த மாதவி மதன் சின்ன பையனை நினைச்சு அவங்க அறையில் படுக்க வச்சுக்கிறாங்க. அந்த இரவு இந்த மதன் செஞ்ச வேலையால் மாதவி காலையில் அவங்களால சரியா நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு சின்ன பையன் எப்படி அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சின்ன குடும்பம் சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல அம்மா அப்பா அவங்களோட ஒரே மகனான மதனும் இருக்கான். மதனுக்கு 17 வயசு இருக்கும். அவன் பார்க்க சின்னவனா இருந்தாலும் படிப்புல ரொம்பவே புத்திசாலி. 11ஆம் வகுப்பு வரை படித்த மதன் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்காக விரும்புகிறான். ஏன்னா வீட்டில் இருந்தால் வீட்டு வேலை, விவசாயத்தில் அப்பாவுக்கு உதவி செய்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, இதனால் தன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்லி மதன் நினைக்கிறான். இந்த விஷயத்தை தன்னோட அம்மா கிட்டையும் அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா ஹாஸ்டலெல்லாம் வேணாம், ஆனால் நீ மாமா வீட்டில் தங்கி படின்னு சொல்கிறாங்க. அவனோட மாமா வீடு பக்கத்து ஊரில் தான் இருக்கு. மதனோட அம்மா அவங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா வீட்டில் தங்கிக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது, அங்கே நீ நடந்தே போயிட்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மதனும் சரின்னு சொல்கிறான். இதுக்கப்புறமா மதன் தன்னோட வீட்டில் இருந்து கிளம்பி மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே மதனோட அம்மா மாதவி கிட்ட, என்னோட பையனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, சரியான நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. இதுக்கப்புறமா மதன் தன்னோட மாமா வீட்டில் தங்கி டெய்லியுமே ஸ்கூல் போயிட்டு வர்றான். படிப்பிலையும் ரொம்பவே திறமையாக இருக்கிறத பார்த்து எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மதன் ரொம்பவே வேடிக்கையாகவும் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு குணமுடைய பையனாக இருக்கிறான். ஒரு நாள் மதன் என்ன பண்ணுறான்னா, மாதவி கிட்ட வந்து, அத்தை உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே மாதவி இவன் கேலியா பேசுகிறான்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. மாதவனோட மாமா ராம் டெய்லியும் காலையில் கூலி வேலைக்கு போகிறாரு. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் மாதவிக்கும் ராம்க்கும் குழந்தையே இல்லை. அதனால் இந்த மாதவி மதனை தன்னோட சொந்த மகன் போல கவனிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் மதன் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு ஏதோ ஒரு நினைவுக்கு வந்து மாதவியை கூப்பிடுறான். அத்தை இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட மாதவியும் அங்கே வராங்க. அதுக்கப்புறமா மதன் அவங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, அத்தை உங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கலை, எனக்கும் தம்பி தங்கச்சி இல்லை. மாதவி அவனோட பேச்சை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே இருந்து போயிடுறாங்க. மாதவி டெய்லியுமே மதனுக்கு டிஃபன் தயார் செய்து கொடுக்கறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வர்றது. ஸ்கூலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ராம் காலையில் வேலைக்கு போனால் ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவார். ஒரு நாள் ராம் வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட நண்பனுக்கு கல்யாணம்னு சொல்கிறாரு. அவர் மாதவி கிட்ட, இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், நீயும் மதனும் வீட்லேயே இருங்க, நான் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு 2 நாள் கூட ஆகலாம், திருமண விழாவில் எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் சரியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு ராம் வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாரு. ராம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதவி என்ன பண்ணுறாங்கன்னா, மதன் கிட்ட, கண்ணா இன்னைக்கு நீ தனியாக தூங்காத, என் கூட வந்து என் அறையில் படுத்துக்கோ, நீ சின்ன பையன் தனியாக இருக்க பயப்படுவ, உன் மாமா இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டார்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மதனும், சரியத்த இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து உங்கள் அறைக்கு வரேன்னு சொல்கிறான். மாதவியும் அவன் படிக்கிறதுனால அவங்களோட ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா மதன் மாதவியோட அறைக்கு போயிட்டு கதவை உள்பக்கமாக பூட்டிக்கிறான். அப்போ மாதவி ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த மதனுக்கு அவனோட மனசுல எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. அவன் அவங்க பக்கத்தில் போய் மாதவியை பார்க்க ஆரம்பிக்கிறான். மாதவி தூக்கத்தில் எழுந்து, கண்ணா மதன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. மதன் சொல்கிறான், அத்தை நீ ரொம்ப அழகா இருக்கீங்க,
எனக்கு உங்களே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறான். மாதவி என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் மதன், இதெல்லாம் தப்பு, நீ நல்ல பையன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலுமே மதன் அவங்க சொல்கிறத கேட்கல. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் தூங்கிடுறாங்க. காலையில் மாதவி எழும்பும்போது நடக்க முடியாத நிலையில் இருக்காங்க. இவ்வளவு சின்ன பையன் எப்படி? அவங்களால நம்பவே முடியல. மதனை எழுப்புறதுக்கு போறப்ப அவன் அவங்களை பார்த்து சிரிக்கிறான். மாதவியும் சிரிக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையில் அன்பு அதிகரிக்கிறது. மதன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையான்னு சொல்லி மாதவி கேட்குறாங்க. சரி, போக விருப்பம் இல்லைன்னா வீட்டிலேயே இருன்னு சொல்லியும் சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா மதன், அத்தை நான் படிக்கிறேன், உனக்கு என்கிட்ட பேசணும்னா வான்னு சொல்லி சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாதவி அவனோட அறைக்கு போறாங்க. இப்படியே பல நாட்கள் தொடருது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. ஏன்னா ராம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா மதன் ஸ்கூலுக்கு போகாம வீட்டிலேயே இருப்பான். இது தெரியாத ராம் என்ன நினைக்கிறான்னா, மதன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. மதன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால யாருக்குமே அவன் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. ஒரு நாள் ராம் மாதவிக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. மருத்துவர், உங்களால அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, உங்களுக்கு தான் குறைபாடு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ராம் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்புறாரு. ஆனா இந்த விஷயத்தை மாதவி கிட்ட அவர் சொல்லவே இல்லை. அப்புறமா சொல்லிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. இந்த நேரத்துல தான் மதனுக்கும் மாதவிக்கும் இடையேயான காதல் அதிகமாக இருக்கு. காலம் போக போக மாதவி கன்சீவ் ஆகுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா அவங்களோட வயிறு பெருசா தெரிய ஆரம்பிக்குது. ராமுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. மருத்துவர் எனக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது. ஒரு நாள் அவர் மாதவி கிட்ட நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொல்லி சொல்றாரு. மாதவிக்கு அவரோட நோக்கம் தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பரிசோதனைகள் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு சொல்லி தெரிய வருது. ராம் ஆச்சரியத்தோட, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு மாதவி கிட்ட கேக்குறாரு. முதல்ல மாதவி எதுவுமே பேசல. ஆனால் ராம் அவளை கண்டிப்பா கேட்கிறாரு. அவளோட தப்பை ஒத்துக்கிறா. மதன் கூட எனக்கு காதல் இருக்கு, அவன்தான் இதற்கு காரணம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ராம் அதிர்ச்சி ஆகிறார். இந்த விஷயத்தை கேட்ட ராம் அதை அவரால் ஜீரணிக்கவே முடியல. சின்ன வயசு பையன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சானா அப்படின்னு சொல்லி அவரால் ஜீரணிக்க முடியாம தவிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறமா தன்னோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அவங்களும் விடு, தவறு நடந்துருச்சு, 2 பேரும் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ராம், நான் மாதவியை மனைவியாக ஏத்துக்கவே மாட்டேன், நீ அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லி சொல்றாரு. மதன், நான் அத்தையை விட்டுட்டு இருக்க முடியாது, இப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவள் என் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். மாதவியும் மதன் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. மதனோட அம்மா மாதவியையும் மதனையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மாதவிக்கு 9 மாதம் கம்ப்ளீட் ஆகுது. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. ஒரு சின்ன பையனுக்கு மகன் பிறந்ததால அந்த கிராம மக்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டாங்க. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி போலீஸுக்கும் தெரிய வருது. ஒரு சின்ன பையன் அப்பாவா? இதற்கு காரணமான மாதவி மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள சிறையிலேயே அடைக்கிறாங்க. மாதவி மதனும் செஞ்ச தவறுனால எதுவுமே அறியாத ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி இருக்கு. இந்த செய்தியை பற்றி அந்த ஊர்ல இருக்கிற எல்லோரும் ஒரு பரபரப்பான விஷயமாகவும் பேசுறாங்க. நண்பர்களே, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பி யார் வீட்டிலோ தங்க அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் அந்த குழந்தைகளின் வாழ்க்கை இப்படித்தான் வீணாக போய்விடும். இதை எச்சரிப்பதற்காகவே சொல்லப்படுகிறது இந்த கதை. இது ஒரு விழிப்புணர்வு கதை. பிடித்திருந்தால் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.